அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை ஊறுகாய். பிரண்டையில் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டு பிரண்டை எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஆஞ்சு. இப்போ நறுக்கி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து இந்த பிரண்டையை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் பிரண்டையை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். அது நிறம் மாறி வரணும் பிரண்டை, அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரண்டை நல்லா நிறம் மாறுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். ரொம்ப நல்லா வதங்கணும். நல்லா வதங்க விட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்து அதில் புளியை கரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் புளியை கரைச்சி அதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த விழுது இப்படி தான் இருக்கும். நல்லா நைஸாக நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ மறுபடியும் அதை பிரண்டை வதக்கின சட்டியிலேயே எண்ணெய் இருக்குது. அதோடைய நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்குவோம். எண்ணெய் நிறைய எவ்வளோக்களவு ஊற்றுறோமோ அவ்வளோக்களவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகை சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகாயை சேர்த்துக்குவோம். வரமிளகாயை சேர்த்து ஒரு 10-15 பல் பூண்டு, உங்களுக்கு இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு. நான் ஒரு 10-15 பல் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணும். இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். ஆனால் கருகக்கூடாது. நல்ல மிதமான தீயில் வச்சு வதக்கி விடணும். மிளகாய்த்தூளை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். பிரண்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி கொடுக்க அந்த பிரண்டை ஏற்கனவே வதக்குனது தான், இருந்தாலும் நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி வரணும். அதில் நல்லா வெந்து வரணும். அப்புறம் அதில் கல் உப்பு, அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பை விட கல் உப்பு தான் நல்லது. கல் உப்பை சேர்த்துக்குவோம். கல் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதில் இப்போ நான் 1 ஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. அந்த வெந்தயம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை 1 ஸ்பூன் அதில் சேர்த்து அதையும் மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது பிரண்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஜம்முன்னு சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்ணாடி ஜாரில் நல்லா காற்று போகாத ஒரு கண்ணாடி ஜாரில் எடுத்து இந்த பேஸ்ட்டை அதில் வச்சுக்கிறோம். இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இந்த பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியாக இருக்கும். பசியை தூண்டும், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். பல பெனிஃபிட் இருக்குது இந்த பிரண்டை ஊறுகாயில். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பிரண்டை ஊறுகாய் சூப்பராக இருக்கும். பிரண்டை எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கிடைக்கிறப்போ வாங்கி ஊறுகாய் சட்னி எதுவும் செய்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு பசியை தூண்டும், பெரியவங்களுக்கும் பசியை தூண்டும், எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும். நல்ல பெனிஃபிட் உள்ளது இது. இதே மாதிரி நீங்கள் செய்தபடி இவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குட்டி மீன் விழாக்கில் பார்க்கலாம். பாய்.